ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன்னுடைய குலதெய்வம் உன்னிடம் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதற்காக தான் உன் வாழ்க்கை சம்பந்தமாக சில விஷயத்தை உன்னிடம் கலந்து ஆலோசிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் உனக்கு துணையாக நல்லது செய்வேன் என சொல்லி உன் வராகியம்மா நானும் உன்னை தேடி வந்துள்ளேன். இப்பொழுதாவது இந்த மாசி அமாவாசை நாளான அழகிய நாளான இந்த நாளிலேயே உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் துரத்தியடிக்க தயாராகத்தான் நாங்கள் வந்துள்ளோம். நாங்கள் வந்துள்ளதை புரிந்து கொண்டு நாங்கள் கொடுக்க போகும் அருளாசியை அப்படியே ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மனமகிழ்வோடு வாழ தயாராக என் செல்லமே. இந்த அமாவாசை நாளானது இருளான நாள்தான் என்பதை நீ அறிவாய். ஆனால் இந்த இருளான நாளிலேயே இருளாய் இருக்கும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நான் துரத்தி அடித்து இரவோடு இரவாகவே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கப் போகிறேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கான நாளாகத்தான் இருக்க போகிறது. இந்த நாளின் விடியல் முதல் இரவு வரையிலும் நீ ஒரு முறையாவது உன் குலதெய்வமாகிய எங்களை நினைத்துக்கொள். உன் குலதெய்வமும் நானும் வேறு வேறு கிடையாது என் செல்லமே. நாங்கள் எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி குடும்பமாக இருக்கிறோமோ, உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்து உதவ தயாராக இருக்கிறோமோ, அதேபோல் நீயும் எப்பொழுதும் எங்களை மறக்காமல் பக்தியோடு நடந்து கொள். பக்தியும் பாசமும் எங்கு இருக்கிறதோ அங்கு நீங்கள் கூப்பிடாமலே நாங்கள் எல்லாரும் ஓடி வருவோம் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயா என் தங்கமே. ஒரு சிலர் கெட்ட எண்ணத்தோடு உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டே உண்மை பேசுகிறார்கள். அப்படி வேண்டுமென்றே உண்மை பேசி உன்னை மாட்டிவிட நினைப்பவர்கள் செய்யும் செயலானது 1000 பொய்களை சொல்வதை காட்டிலும் மோசமானது என்பதை அவர்களுக்கு நான் உணர்த்துவேன். நீ சரியாக வாழக்கூடாது, உன் வாழ்வில் கெட்டது நடக்க வேண்டும் என நினைப்பவர்களுக்கு கெட்டதென்றால் எப்படி இருக்கும், வாழ்வில் பிரச்சனைகள் வந்தால் எப்படி திண்டாடுவார்கள், எப்படி திணறுவார்கள் என்பதை அவர்கள் வாழ்க்கையில் நான் உணர்த்தத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ கலங்கவும் வேண்டாம், கவலை கொள்ளவும் வேண்டாம். உனக்கு நிரந்தரமானதை நிச்சயமாக உன்னிடம் கொடுக்கத்தான் போகிறோம். தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைத்து நீ தேங்கி போகாதே. எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்கொண்டே இரு. அவசரப்பட்டால் திறந்திருக்கும் கதவிற்குள் கூட உன்னால் உள்ளே நுழைய முடியாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் எவ்வளவு பெரிய தடையையும் தாண்டி வந்துவிடலாம் என் செல்லமே. எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் இந்த விஷயத்தை மாற்ற முடியவில்லை, என்னால் இந்த விஷயத்தை மறக்க முடியவில்லை என நீ எதை நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது எனக்கும் தெரியும். மாற்ற முடியாததையும் மறக்க முடியாததையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தானே பக்குவம். நீயும் உன் வாழ்வை பக்குவமான முறையில் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. உன் வாழ்வில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் அப்படி வந்த எதுவுமே ஏதாவது ஒன்றை உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் உன்னை விட்டு விலகாது என் செல்லமே. என்ன கஷ்டம் வந்தாலும், உனது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எப்படி மாறினாலும், ஏதாவது ஒரு பிரச்சனையும் தடங்களும் திடீரென வந்தாலுமே கூட மனதை மட்டும் திடமாக வைத்துக்கொள். அத்தனை சிக்கல்களையும் நொறுக்கி உனக்கான பாதுகாப்பு கோட்டையாக நான் இருப்பேன். காலம் அனைத்தையும் மாற்றும் என்பதை அறிவாய்தானே. பிறகு எதற்காக தேவையில்லாத மனக்கசப்பை உனக்குள் வைத்திருக்கிறாய்? உனக்கு பிடிக்காத விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் தவறான விஷயத்தையும் நினைப்பதை மறந்துவிடு. நீ அடைய வேண்டிய இலக்குதானே அவசியம். அதை அடைவதற்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், உனது பாதை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் போய்கொண்டே இரு என் செல்லமே. நீ வாழக்கூடிய இந்த காலம்தான் சொர்க்கம் என்பதை நீ வாழ்ந்து முடிந்த பின்புதான் சிந்திக்க போகிறாயா? இப்பொழுதே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து வாழ பழகு. அப்புறம் உனக்கு வயதாகிவிட்டால் நீயே நினைத்தாலும் சில விஷயங்களை சந்தோஷங்களை அனுபவிக்க முடியாது. நீ ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடவும் முடியாது. அதனால் இப்போதிலிருந்தே ஒரு நொடி கூட உன் வாழ்க்கையை வீணாக்காமல் நீ நினைத்ததை நல்லபடியாக செய். ஆசைப்பட்டதை வாங்கி சாப்பிடு. செய்ய நினைக்கக்கூடிய செயலை சிறப்பாய் செய்து சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழ பழகு. நிச்சயம் உன் வாழ்வில் எந்த கஷ்டங்களும் வராமல் எல்லா சந்தோஷங்களையும் நாங்கள் உனக்கு கொடுக்கத்தான் போகிறோம். உன் குலதெய்வத்தை பற்றி நீ சிந்திக்க இப்போதெல்லாம் மறந்துவிட்டாய் என உன் குலதெய்வம் என்னிடம் வருத்தப்பட்டு வேதனைப்படுகிறார் என்பதை எப்படி நான் உனக்கு சொல்வேன்? நீ என்னையும் தான் நினைக்க மறந்து விடுகிறாய். உன்னுடைய கஷ்டமே உனக்கு இப்போதெல்லாம் பெரிதாக பாரமாக தோன்றுவதால் மற்ற எல்லாவரையும் எல்லா விஷயங்களையும் கூட நினைக்க மறந்து விடுகிறாய் அல்லவா? தாமாக தவறை உணராத எவரையும் நாமாக திருத்திவிட முடியாது என்பதுதானே உண்மை. அதனால்தான் இப்போது உனக்குள்ளேயே மாற்றத்தை உருவாக்கி எதை பற்றி நீ சிந்திக்க வேண்டும், எதை சிந்திக்க கூடாது என்கிற தெளிவை உனக்குள் கொடுக்க வந்திருக்கிறேன்.
நல்ல நாளான இந்த அமாவாசை நாளிலேயே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் விலக்கி எல்லா அற்புதங்களும் நடக்கும்படி நான் செய்து காட்டுவேன். இதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் செல்லமே. உன்னை தூக்கி எறிந்த உறவுகளே உன்னை பார்த்து வருத்தப்படும்படியும் அவர்கள் தேடி வந்து அவர்களுக்கான உதவிகளை செய்யும்படி உன்னிடம் கையேந்தி நிற்கும்படியும் உனக்கான உயர்வான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன். வருவது வரட்டும், நான் வாழ்ந்து காட்டுவேன் என்ற மன உறுதியோடு தைரியமாக நீ வாழ ஆரம்பி. இனி ஒவ்வொரு நிமிடமும் நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய். இன்று இல்லையெனில் நாளை, நாளை இல்லையெனில் அதற்கு மறுநாள் என எல்லா விஷயங்களுக்கும் தயாராக இரு. உனக்கான விஷயம் நீ ஆசைப்பட்டது போல நடக்கவில்லையே என்றுதானே கலங்குகிறாய்? நல்ல விஷயங்களும் நல்ல நிகழ்வுகளும் எதுவுமே நடக்கவில்லையே என்றுதானே வருத்தப்படுகிறாய்? உனக்கானது தள்ளித்தான் போகுமே தவிர, தாமதம்தான் ஆகுமே தவிர எதுவும் கிடைக்காமல் போகாது. உனது அத்தனை விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவதற்காக காத்திருக்கிறேன் என் செல்லமே. முடிந்து போன விஷயத்தை கனவாக நினைத்துக்கொள். இனி நடக்கப் போவதுதான் உனது வாழ்க்கை என்பதை மனதிற்குள் உறுதியாக வரவழைத்துக்கொள். எதை கண்டும் நீ கவலை கொள்ளக்கூடாது. நீயாக எதையும் தேடி போக அவசியமே இல்லாத அளவிற்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை அவமதித்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டுகிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையே அவ்வளவுதான் என யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அந்த நினைப்பை தவிடு பொடியாக்கி அவர்கள் கண்முன்னால் நீ வாழ்ந்து காட்ட தயாராகு. ஏனெனில் நிச்சயமாக இப்போது நீ பெறப்போவது மிகவும் உயர்வான உறுதியான வெற்றி. என்னிடம் பேசென்று யாரிடமும் போய் கெஞ்சாதே என் செல்லமே. அவர்கள் தானாகவே உன்னிடம் வந்து கெஞ்சும்படி நான் செய்ய போகிறேன். நீ யாரிடமாவது தாழ்ந்து போனால் அவர்கள் அதையே ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்வார்கள். ஒருபோதும் யாரிடமும் எதற்காகவும் நீ கெஞ்சக்கூடாது. யாராவது உன்னை வெறுக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை பின்தொடர்ந்து போவதை உடனே நிறுத்திவிடு என் செல்லமே. இல்லை, அவர்கள் என்னுடைய உறவு, என்னுடைய ரத்தம், என்னுடைய நட்பு என நீ நினைத்து அவர்களை மீண்டும் மீண்டும் கெஞ்சிக்கொண்டு பின்தொடர்ந்து போனால் அதற்கு பிறகு வலியும் வேதனையும் ஏமாற்றமும் மட்டும்தான் உனக்கு மிஞ்சும். அதனால்தான் ஆரம்பத்திலேயே பார்த்து நடந்து கொள், யாரிடமும் கெஞ்சாதே என்று சொல்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் விளக்கேற்றவும் ஒளியேற்றவும் நாங்கள் வந்துவிட்டோம் அல்லவா? நாளைய நாள் முதலே எப்படி வளர்பிறை ஆரம்பமாகுமோ அதே போல உன் வாழ்க்கையிலும் வசந்தங்கள் ஆரம்பமாகும். எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. எல்லா மகிழ்ச்சியையும் நீ அனுபவிக்கப் போகிறாய். உன்னுடைய மௌனம் பாதிக்காத மனிதர்களை பற்றி நீ கவலை கொள்ளாதே. உனக்கு பிடித்தால் பேசு. உனக்கு பிடிக்காத மனிதர்களும் உன்னை பிடிக்காத மனிதர்களும் பேச்சுவார்த்தையே நீ வைத்துக்கொள்ள வேண்டாம் என் செல்லமே. எல்லா வெற்றிகளும் இனி தானாக உன்னை தேடி வரப்போகிறது. ஒருவர் உனக்காக நேரம் ஒதுக்கி பேசுவதிலேயே அவர் எந்த அளவிற்கு உன் மீது அன்பும் பாசமும் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவர் உனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை அவர் பேச்சிலேயே புரிந்து நடந்து கொள். இனி யாரும் யாரையும் ஏமாற்றாத அளவிற்கு நீ தெளிவாக இருந்து கொள் என் செல்லமே. இனியும் நீ ஒருபோதும் நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என வருத்தப்படும்படி நடந்து கொள்ளாதே. கவனமாக விழிப்புணர்வோடு மனிதர்களை எதிர்கொள். நிச்சயமாக உனக்கு துணையாய் இருக்கும் நாங்கள் உனக்கு நல்லதைத்தான் நடத்தி கொடுப்போம். ஓம் வராகி.